வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 10 யூனிட்டுக்கான கொஷின் மெட்டீரியல் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தென் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒவ்வொரு புக்லெட் போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் பர் நியூ சிலபஸ் பிரகாரம் தென் டாபிக் வைஸ் நம்ம கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட் கொஷின் பேங்க் ப்ளஸ் 10 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில் வேணுன்றவங்க சேனல் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு PGTRB 2025 ஸ்டடி மெட்டீரியல் சர்ச் பண்ணிங்கன்னா you can get clear idea about all the material regarding each individual unit of demo போட்டிருக்கோம், சாம்பிள் போட்டிருக்கோம், ப்ளஸ் 10 யூனிட் கொஷின் பேங்க் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தென் 10 யூனிட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ தென் 10 யூனிட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இது மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் வரும். ஓகே, so then total 10 units. Okay, so ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புக்கு. ஓகேங்களா? so then unit 1 mathematical physics. so then mathematical physics start with from the first topic, then differential equation, ordinary and partial. so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி கொஷின் வித் டீட்டெயில் ஆன்சரோடு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அதே மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம் இந்த புக்கில். ஸோ நீட்டாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக எல்லாமே நம்ம இந்த ஒரே புக்லெட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக எல்லாம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணவங்களுக்கு 90% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 2-3 புக்கு ரெஃபர் பண்ணுறது நம்ம எல்லாமே சேர்த்து ஒரே புக்கில் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் நியூ சிலபஸ் தென் யூனிட் நம்பர் 2 தென் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ தென் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் வித் தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். தட் ஷுட் பி a constraint and generalized coordinate. ஸோ சிமிலர்லி த சேம் மேனர். ஸோ ஒரு யூனிட் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ ஸோ அதே சேம் மேனர் தான் அண்ட் ரிமைனிங் யூனிட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களை இந்த ஒரே புக்லெட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தென் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிருக்கும். ஓகே, அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம் நமக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ லெஸ் தட் 40 to 45 days தான் இருக்குது. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ஒவ்வொரு புக்கும் ரெஃபர் பண்ணி நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கோம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. ஸோ இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் தேர்ட் யூனிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. ஸோ த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஸ்டார்ட்ஸ் வித் தென் கூலும்ஸ் லா. ஸோ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி படிக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம கொஷின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே இந்த இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்க? ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ எந்த மெட்டீரியல் எது படிக்கிறது தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஆல் இன் ஒன் காம்பேக்ட் மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே இந்த ஒரு புக்லெட்லேயே எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் ரொம்ப சேவ் ஆகும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜாபுக்கு போகிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ 2-3 புக்கு ரெஃபர் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப காம்பேக்டான மெட்டீரியல் ஃபார் திஸ் 10 book. ஓகே, தென் 4th யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தென் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் நெக்ஸ்ட் கொஷின் போகும்போது கண்டிப்பாக இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வைல் we have to remember and memory some of the most important points and formulas and equations. Okay, ஸோ நம்ம ஈச் இண்டிவிஜுவல் யூனிட்டுமே நம்ம டெமோ போட்டிருக்கோம்.
சாம்பிள். ஸோ அது டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பி 2025 சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆர்டர் பண்ண அன்றைக்கி வந்து கொரியர் பண்ணுறவங்க இல்லை நெக்ஸ்ட் டே கொரியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் லிங்க் ப்ளஸ் டெலகிராம் லிங்க்கும். நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா யூ கேன் கெட் ஆல் த டீட்டெயில் ரிகார்டிங் அபவுட் த 10 யூனிட் கொஷின் பேங்க் தென் 10 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் பேமெண்ட் த கொரியர் வில் பி சேம் டே, மேபி 1 or 2 days. ஸோ என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கே மோஸ்ட்லி கொரியர் பண்ணுறவங்க இல்லை நெக்ஸ்ட் டே கொரியர் பண்ணுவாங்க. ஸோ த மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் யூனிட் 6 அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ அதனால் டீட்டெயில் வேணுன்றவங்க இந்த வீடியோலேயே லாஸ்ட்டாக நான் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் இருக்கும். வாட்ஸ்அப் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் டீட்டெயில் அபவுட் ஹவு டு பை த புக் அண்ட் ஹவு டு ஆர்டர் த புக். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோக்கு படிக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும். நிறைய டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா டிபிஎன் அகாடமி ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் யூஸ் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டிபிஎன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ டெஸ்ட்டும் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ தென் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயிலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் டீட்டெயில். ஓகே, தென் மேஜர் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. தென் சைக்காலஜி அண்டு ஜிகேக்கும் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ தென் யூனிட் 7 தென் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் and start with latex. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இட் ஷுட் பி 99% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் எதுக்குன்னு தனியாக உட்காந்து வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே காம்பேக்டாக இந்த ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா தென் சாலிட் ஸ்டேட் மேக்ஸிமம் 90% நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் சிலபஸ். ஓகேவா, ஆஸ் பர் நியூ சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருவாங்களோ நம்ம அது எல்லாமே இந்த ஒரே புக்லெட்டில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ ஹாவ் டு சே திஸ் இஸ் டைம் சேவிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த குறைஞ்ச நாட்களில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அந்த நேரத்தில் போய்ட்டு நான் எல்லா புக்கும் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கின்றது இட் நாட் பாசிபிள். ஓகே, பிகாஸ் டியூ டு ஷார்ட் பீரியட் தென் வி ஹவ் டு திங்க் அவுட் அபவுட் தட் ஹவு டு சக்ஸஸ். ஸோ இந்த குறுகிய காலத்தில் எப்படி நம்ம சக்ஸஸ் அடையணும் அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இப்போ போய்ட்டு நம்ம ஒவ்வொரு புக்கும் வாங்கிட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கவங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே படித்து ரிவிஷன் பண்ணவங்களுக்கும் இட் ஷுட் பி more 90% it's useful. Okay, so then unit 8 nuclear and particle physics. ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் நம்ம ஏற்கனவே அப் டு 8th யூனிட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஆப்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ சிலது ஆன்லைனில் கொடுத்துருப்பேன், சிலது பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை அந்த டேட்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் 8th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆஸ் பர் அண்ட் நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்சின்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தென் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க். இதே மாதிரி 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்படி வேணும்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பிஜிடிஆர்பி 2000 ஸ்டடி மெட்டீரியல் சர்ச் பண்ணிங்கன்னா
அதில் எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெமோ சாம்பிள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்களோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா, அதுதான் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமமாக இந்த வீடியோ எண்ட்லேயே நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த டீடைல் அபவுட் ஹவு டு பை த book and how to order this book. And meanwhile you have to interest to join test batches for major and education psychology also. You have to WhatsApp and get the detail, okay, how to join the test batch for both major and GK and psychology. Okay, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் ப்ளே இன் த அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ எல்லாருமே மேஜர் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணாதான் யுவர் பேப்பர் வில் பி வேலிட். ஸோ அதில் மினிமம் யூ ஹாவ் டு கெட் 20 மார்க்ஸ் தென் அவுட் ஆஃப் 50. ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன தான் மேஜர் படித்தாலும் தமிழ் வந்து நம்ம கிளியர் பண்ணணும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் எந்த அளவுக்கு நம்ம மேஜரில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்தளவுக்கு எஜுகேஷன் அண்ட் ஜிகேவுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஃபார் அப்கமிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டோட்டல் 10 units question done. Okay, ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 booklets நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை தான் கொரியர் பண்ணோம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட். ஸோ அதே மாதிரி நிறைய டெஸ்ட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப் டு தென் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் 20% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோலையும் வி ஹவ் டு கண்டினியூ ஃபார் ரிமைனிங் யூனிட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ். ஸோ நிறைய பேர் இப்போ தான் புதுசாக அட்டன் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.